ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். தம்பி போமா சேனல்ல இருந்து அரசியல் தகவல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சாட்டை துரைமுருகன், பாரிசாலன், சவுக்கு சங்கர் இவங்க 3 ஐயோ. ஒரே வீடியோவை பார்க்க போறோம். 3 பேருக்கு தனித்தனி வீடியோ போலாம் தான் பிளான் இருந்தது. ஆனா ஒருத்தருக்கு தனி வீடியோ போட்டு ரொம்ப ஜவ்வா இழுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரே வீடியோ போலான்னு பிளான் பண்ணிட்டேன். உங்களுக்கு அரசியல் சார்ந்த பொலிட்டிக்கல் பேஸ்ட் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுக்காக தான் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ல ட்ரை பண்றேன். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் இது வரைக்கும் இது நம்ம சொன்னதே இல்ல. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் சொல்றேன், இது வரைக்கும் தக்லீஃப் சேனல் இந்தியாவில் எதுவுமே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டு நான் பார்க்கல. அதனால நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் தக்லீஃப் சேனல் 1 மில்லியன் தொடக்கூடாது? கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அப்புறம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேர் இந்த வீடியோஸ்ல இன்ஸ்டாகிராம் ரொம்ப நாள் அனுப்பி இந்த வீடியோ போட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல இருக்க எல்லா கருத்துக்களுக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் பண்ணா மட்டும் பாருங்க. இவங்க வீடியோஸ்லாம் நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ கான்டாக்ட் எதுவும் மிஸ் ஆகி தப்பா போச்சுன்னா ஓகே. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போலாமா? ஓகே. இப்போ நம்ம மொதல் தக்லீஃப் சாட்டைகிட்ட இருந்தே போயிடலாம். கமெண்ட்ல போடுற மாதிரி இவருக்கு சாட்டைன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக சேட்டைனே பேர் வச்சிருக்காரு. பேசுறதுக்கு இவர் எத்தனை தடவை உள்ள போயிட்டு வந்தாருன்னு தெரியல. வெளியே வந்து இப்படி தான் பேசிட்டு இருக்காரு. மைண்ட் செக்குக்கே இப்படி கஷ்டத்திற்காக ஏதோ கர்நாடகி மாதிரி ஒரு பூச்சி உள்ள போயிடுச்சு. நினைச்சு கூட பாத்துக்க மாட்டான். தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க தஞ்சை பெரிய கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்க கூடங்குளம் அணு உலைன்னு ஒண்ணு இருக்கு, இல்ல அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேர்விழா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 10 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து ஏதாவது பாகிஸ்தான் அசம்பாவிதம் பண்ணா என்ன பண்றான்? வாயில மண்ணெண்ணி போடுங்களா? போர் கொடுத்த பீதியை ஏத்தி ஒருத்தன் போடுறாங்க. பாகிஸ்தான் வந்து 2850 கிலோமீட்டர் தமிழ்நாடு. அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை ஏவனா நேரா வந்து சென்னையில அண்ணா நகர் விடுறான். அங்க வந்து ஆபீஸ் வச்சிருக்கேன். அண்ணா நகர் வர சொல்லுங்கம்மா. இந்த வீடியோ பண்ணும்போது ஒன்று நோட் பண்ணேன், மனுஷன் பல தடவை உள்ள போயிட்டு வந்திருக்காரு. எதுக்காகன்னு பெருசா நான் நோட் பண்ணல. ஆனா இந்த வீடியோ பண்ணும்போது அதுக்கும் பதில் கிடைச்சிருச்சு. ஊடகத்துல உட்கார்ந்து கருணாநிதி நீங்க கட்சி தம்பி ஒருத்தர் பேசும்போது கருணாநிதி என்று பேசாதீர்கள், கலைஞர் என்று பேசுங்க. பேரை கூட சொல்லக்கூடாது. கருணாநிதி சொல்ற கருணாநிதியா? கருணாநிதிங்கிறது ஆகச்சந்த கெட்ட வார்த்தை போல இருக்கு. இனி யாரையாவது திட்டணும்னா யாராவது அப்படிலாம் திட்டாதீங்க. கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க. கருணாநிதி ஏன்னா வாட் கருணாநிதி இல்ல கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க. ஏன்னா கருணாநிதியை கெட்ட வார்த்தையை வச்சாங்க. இல்ல கருணாநிதி ஏழில போ கருணாநிதி. கருணாநிதிங்கிறது தப்பான வார்த்தை. நம்ம சொல்றோம் கருணாநிதி வீடியோஸ் எல்லாம் நம்மளும் போய் காரணம் போல. இல்ல கருணாநிதி ஏழில போக. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா 2017 நினைக்கிறேன் ஆகஸ்ட் 7 நினைவு இருக்கு. தமிழ் செத்து போச்சுட்டான். நான் பதறி அடிச்சுக்கிட்டீங்க. அண்ணனுக்கு பொண்ணு போட்டானே என்னென்ன நம்ம கட்சி நடத்துறது எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு என்னப்பா சொல்ற? நம்ம எதுக்காக உழைச்சோமோ அது வீணாயிடுச்சு. என்னப்பா சொல்ற? தமிழ் செத்து போச்சு. அவனை அடைய தமிழ் சாவடா செத்துக்கிட்டான்னு. ஐயா இது தைரியம் எப்பா. ரொம்ப தைரியசாலி. ஏதோ பாடினார், கவிதை எழுதினார். உண்மையிலே ஒரு அறிஞர் தான், ஒரு பேரறிஞர் தான். என்ன தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் தன் குடும்பத்துக்கு பயன்படுத்தினார். எங்க திருடுறது முக்கியம் இல்லைங்க, திருடல மாட்டிக்காம திருடுறது முக்கியம். தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, தடை இல்லாம செய்யறது எவ்வளவு பெரிய டேலண்ட். அம்மையார் சசிகலாவும் 66 கோடிக்கு ஊழல் பண்ணிட்டு 4 வருஷம் அந்த அம்மா போயிட்டு பத்தி உருட்டு வந்திருக்கு. சசிகலாமா சின்ன தாய், புரட்சி தாய், தெய்வ தாய் போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வீர தாய் வெறும் 66 கோடிக்கு 4 வருஷம். எங்க ஆளு 1967 ஆரம்பிச்சு 2016 உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனாயிரம் கோடி. ஆசியாவுடைய 2வது பெரிய பணக்காரன்றாங்க. சன் டிவி, கலைஞர் டிவி, கே டிவி, ஆதித்யா டிவி, சூர்யா டிவி, உதயா டிவி, எத்தனை பத்திரிகைகள், எத்தனை கோடி, எத்தனை வீடு, எத்தனை பொண்டாட்டி, எத்தனை அதுவும் இவரோட பழைய வீடியோஸை பார்த்துட்டோம்னா மெட்ராஸ் சென்ட்ரல் பரிதாபங்களே ஒரு 100 மடங்கு இருந்தா இப்ப இருக்கும். அந்த வீடியோக்காக இவர் தூக்கி உள்ள வைக்கலாங்கிற மாதிரி அப்படி பண்ணி. ஓ இது வேற பண்ணிருக்காரா? இடத்துல எதையும் வாங்க வரவில்லை அண்ணா, கொடுக்க வந்தேன். எதை கொடுக்க வந்தாய்? உங்களிடம் இரவலாக பெற்ற இதயத்தை கொடுக்க வந்தேன் அண்ணா. நான் எப்படா உனக்கு இதயத்தை கொடுத்தேன்? துறண்ணா இப்ப நீங்க அண்ணாதுரை, நீ முதல்ல எம்ஜிஆர் வயசு பேசுற. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? காத்த கடமை, கண்ணியம்,
கட்டுப்பாடு இப்போது எப்படி இருக்கிறது? அது திமுகவில் இன்று தட்டுப்பாடு. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு ராவு காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதே இல்லை. அப்படி என்றால் சுயமரியாதை. சட்டையை கிழித்தால் கிழிந்த சட்டையோடு சென்று கவர்னரிடத்திலே மனு கொடுப்போம். கண்கள் போல பாப்பாயே, பெண் விடுதலை இப்போது எப்படி இருக்கிறது? தலையிலே தேய்ப்பதற்கு எண்ணெயும் சீவுவதற்கு சீப்பும் வாங்க வக்கற்ற ஒரு ஏழை தாயின் மகள் தேசிய கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக எனக்கு இப்பதான் புரியுது. பெண் விடுதலை போற்றப்படுகிறது. அப்படி என்றால் தமிழ் மொழி? கனிமொழி தெரியும், அது யாரு தமிழ் மொழி? அந்த கட்சி இப்ப எப்படி இருக்கு? கூவத்தூர் தெரியுமா? சோழர்கள் சண்டையிட்ட இடமா? இல்லை, எடப்பாடி மண்டியிட்ட இடம். அப்ப இந்த கம்யூனிட்டில தான் வாழ்றாங்களா? ஆம், அவர்கள் தான் ஆளுகிறார்கள். முதலமைச்சர் ரெண்டுமே மண்டு. ஒன்னு முட்டா பீஸு, இன்னொன்னு வச்சு செஞ்சுக்கிறாங்க. ஐயோ, ராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார் என்கிறார். இன்னொரு அமைச்சர் சன்னுக்கே சன்கிளாஸ் போடுகிறார். ஐயோ, இவன் ஆடி பாடி வளர்த்த கட்சியை இப்படி அந்தர சொந்தலையாக ஒதுக்கி விட்டார்களே. காரம் வச்சிருக்க சுப்ர சுந்தரி மாதிரி இவன் கட்சியை யார் வச்சுக்காங்க? ஐயோ, ரொம்ப டேஞ்சர் போல இதை விட்டா சேரணும். சம்பவங்கள்லாம் கடைசியில் ஒரு 2 வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம பாரிசாலனை பத்தி பார்க்கலாம். நீ நியூடன் வைக்கிறது போல பேசிக் ஆன்லைன் சொல்லுங்க பாரி. குப்பைங்க. வெளிநாடுன்னு சொல்லும். வெளிநாடு தான் ஏங்க, வெளிநாடு போயிருந்துச்சுன்னா இவன் பெங்களூர்ல இருக்கான், இவங்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, காதல் கிடையாது, காஜி ரெண்டுமே காக்கான் தானே ப்ரோ ஆரம்பி. இந்த பொண்ணோட உயிரை காக்குறதுக்காக. எந்த உயிரை? அந்த மானங்கிட்ட உயிரை. ஒரு ஆணை கக், அது எப்படி சொல்றது? அதான் சொல்லிட்டீங்களா, இதுக்கு மேல என்ன? இந்த ஹானருக்கு இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் இது வைக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்றேன். முதல்ல அந்த பொண்ணுக்கு ஹானர் இருக்கா? இந்த படத்துல என்ன ஹானர், என்ன கில்லிங்? இதுல படத்திற்கு டியூட் என்று பெயரை வைப்பதற்கு பதிலாக டூ என்று வச்சிருந்தீர்கள் என்றால் படத்துடைய கருத்திற்கும் இந்த இயக்குனருடைய கருத்தியலுக்கும் டூ அப்படின்னு ஒரு ரேங்கிங். காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா இவர் மட்டும் அந்த வித்தியாசமான ஆங்கிள் இருந்து பாப்பாரு. அந்த மூளை சரியாக உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு வன்முறையை புத்தியில ஏத்தி விடுறது மதுதான். ஒரு வயசான ஆளு இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆனது நான் பார்த்தேன். ரோட்ல உட்காந்துருக்காரு, பஸ் வந்துகிட்டு இருக்கு, பஸ் வரும் பக்கத்துல வந்து பிரேக் அடிக்கிறான். பிரேக் அடிச்சு அந்த பஸ்ஸை முத்தம் முத்தி எந்திரிச்சு போறாரு ஒரு வயசானவர். பக்கத்துல ஒருத்தர் வந்து படம் அடிக்கிறாரு. இது வந்து வைரல் ட்ரெண்ட் ஆகுது அந்த வீடியோ. ஒரு பஸ்ஸை எதிர்த்து உட்காரணுங்கிற அளவுக்கு அவர் வீரரா? அவர் அவ்வளவு பெரிய தைரியசாலியா? அதெல்லாம் கிடையாது. உள்ள இறங்கி இருக்கக்கூடிய கருணாநிதி பேசிக் கொண்டிருக்கிறது, சாரி மது பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஊடகங்கள்ல மாணவர்கள் ஸ்கூல் பசங்க கூட மது பாட்டில் வாங்குகிறார்கள் சொல்லி டாஸ்மார்க் வாசல்ல யூனிஃபார்மோட நிக்கிற போட்டோஸ் வந்திருக்குல. பெண்கள் வாங்குறாங்கன்ற வீடியோ வாங்குறாங்க. அது இல்ல, அவங்க வந்து பெரியாரிசியவாதிகள் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமத்துவம் வந்து அதுல வேணும். சோ அதுல போய் அவங்க மது கடைகள் வாங்குறாங்க, மதுல இடஒதுக்கீடு அவங்க கேட்கறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய கோட்பாடு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல அரசுனா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒருத்தர் வந்து மது வாங்கிட்டு இருக்கான், அவனுடைய ஐடி ப்ரூஃபை கேளு. இந்த நடைமுறை வெளிநாடுகள்ல எல்லா நாடுகளும் இருக்குல்ல. ஐடி ப்ரூஃப் தேவையில்லை, யூனிஃபார்ம் போட்டு வராங்க. ஐடி ப்ரூஃப்லாம் யாரும் வாங்கிட்டுலாம் வாங்குறது இல்ல. அவன் ஜட்டியோடயே வந்துலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவன் என்ன ஐடி ப்ரூஃப் எங்க வச்சிருப்பான்? தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ கூட நிறைய நடிப்பெல்லாம் நடிக்கிறாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இப்போ கூட ஒரு படத்துல வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் படம் தானே, படக்காட்சிகள் தானே அது போராட்டம். உண்மையான போராட்டம். ஓ, உண்மையான போராட்டமா? ஒரு நாள்ல முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். தாத்தாவுடைய வழியில 1 மணி நேரத்தில் முடிப்பது. இவர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். இவர் 1 நாள் வரைக்கும் நடத்திருக்காரு. அந்த அளவுக்குலாம் பட்டினி கிடக்கூடாது, ரொம்ப ஆபத்து. அவரோட தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல பஃப் கடையெல்லாம் காலி ஆயிடுச்சாமே. 1 நாள் வரைக்கும் நீங்க உண்ணாவிரதம் இருக்கலாமா? உங்க தாத்தா போல நீங்க என்ன பண்ணணும்னா மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கணும். கட்சித்தீவு வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது தான், கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தான் எடுத்து புடிங்கி கொடுத்தது. அந்த கூட்டணி ஆட்சிக்கு எதிராகவே அந்த ஒரு சொல்ல இருக்கும் மேடையிலேயே இருக்கும் இடத்திலேயே மேடை விட்டு மேடை தாவக்கூடிய திறமை படைத்தவர் நாங்கள் தாங்கிற அந்த கான்செப்ட்ல காங்கிரஸோ கட்சியை மீட்காது நீங்க நினைக்கிறீங்க. புடிங்கி கொடுத்ததே அவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மீட்காதுன்னு பேசிக்கிறீங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நமக்கு மர உரிமை இல்ல, கச்சத்தீவு வந்து நம்முடைய சொந்தமான இடமே இல்லைன்னு சொல்லி. எப்படி இடம் இல்ல? ஏண்டா உனக்கே சொந்தம் இல்ல அப்படின்னா நீ ஏன்டா எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி வருமா வராதா? சரி, உங்க பகுதியிலே இல்லைன்னா இப்படி என்ன மைத்துக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் கேட்கறாங்க, மீனவர்கள்.
நீங்க இங்க வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது இல்ல என்ன செய்ய முடியல என்ன மீட்போங்கிற வாக்குறுதி கொடுத்ததே இல்லையா திமுக ஒரு மத்தியில் அதிகாரம் கிடைச்சா அதை அவங்க செய்யலாம். யாரோட அதிகாரம் கிடைச்சா மத்தியில ஒரு வேலை எந்த கட்சியோட அதிகாரம் கிடைச்சா காங்கிரஸோட. எந்த கட்சி கொடுத்துச்சு காங்கிரஸ். எந்த கட்சி கொடுக்கும்போது உங்களால தடுக்க முடியல அதே காங்கிரஸ். கேட்கறவங்க கேம்பெயின் அடிச்சுட்டு பேசிட்டு இருந்தா எரிச்சல் வருதா இல்லையா கேட்கறவங்க கேம்பெயின் அடிச்சுட்டு பேசிட்டு இருந்தா எரிச்சல் வருதா இல்லையா சிரிக்கல சிந்திக்க. எந்த ஆட்சி மாறினாலும் எந்த ஆட்சி நடந்தாலும் ஷவுக்கு சங்கர் மாதிரி நபர்கள் மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. சொசைட்டியில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க. நான் போய் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு புகார் கொடுத்தேன். என்ன சார்ஜ்னா, முதலமைச்சர் பயன்படுத்தி கொண்டிருக்கும் வாகனத்தின் எண் வந்து TN01BV 2345. இந்த கார் வந்து டிஃபெண்டர். இந்த காரோட விலை வந்து அந்த கார் 1.5 கோடி ரூபாய் கார். இது இந்த கார் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான கார். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் துணிவு, வாரிசு ஆகிய படங்களை வெளியிடுகிறது. இந்த துணிவு, வாரிசு படங்களுக்கு சிறப்பு காட்சிகள் 7 சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளித்தது அரசின் உள்துறை. உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர். தன் மகனின் திரைப்படத்துக்கு அல்லது ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் திரைப்படத்துக்கு 6 காட்சிகள் சிறப்பு காட்சிகள் வெளியே காத்தால 1:30 மணிக்கு அனுமதி அளித்துவிட்டு அதற்கு லஞ்சமாக ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் காரை இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். போய் லஞ்ச ஒழிப்பு துறையில நான் புகார் கொடுத்துட்டு பிரஸ் மீட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வக்கீல்களை கன்சல்ட் பண்ணிப்பாங்க. சார் அந்த கம்ப்ளைண்ட் கரெக்டான கம்ப்ளைண்ட் சார் சொன்ன உடனே அந்த வாகனம் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் அந்த வாகனத்தை உதயநிதி ஸ்டாலினுக்கு விற்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, பையன் அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு, இப்ப பேசு என்று அவர்கள் அதை மாற்றிவிட்டார். சொந்தக்காராக்கி விட்டீங்க. இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக போகுது. ஸோ நம்ம சவுக்குக்கு தனி வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவில் சேர்த்தலான்னு பார்த்தேன், ஆனால் எக்கச்சக்கமாக போகுது கண்டென்ட். ஸோ நம்ம தனி வீடியோவை பார்த்துடலாம். அதை சாட்டை வச்சு நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். கனிமொழி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி திருச்செந்தூர்ல குடமுழுக்கு நடத்தணும் சொல்லி சீமான் கோரிக்கை வச்சிருக்காரு. பத்திரிகையாளர் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு தன்னை கவிஞராக, தமிழ் பற்றாளராக, கலைஞருடைய மகளாக, நடமாடும் பெண் கருணாநிதியாக தன்னை காட்டிக் கொள்கிறார் கனிமொழி அவர்கள் கருத்தை பத்திரிகையாளர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த காணொலிகளை போகலாம். எங்களுடைய உரிமை, எல்லா உரிமையும் போராடி தான் தரணுமா அப்படிங்கிறது இல்லைங்க. தமிழ்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது. தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும். இது யாருக்காவது புரிஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்ல டைட்டில் போடு. இல்ல, எனக்கு குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று யாராலும் சொல்ல முடியாது. இது இந்த இழுவை இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்ல, ஆம்பளை வருஷன், இது பொம்பளை வருஷன், வேற ஒண்ணும் இல்ல. கனிமொழி கமலஹாசன் தமிழ்ல இருந்து கன்னடா லாங்குவேஜ் வந்ததுன்னு உண்மையை சொன்னப்ப ஒரு பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆச்சு. அந்த பிரச்சனை முடியிற சமயத்துல சாட்டை இப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இதை நான் பொலிட்டிஷியன் தகவல் யூஸ் பண்ணான்னு எடுத்து வச்சிருந்தேன், இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். சாட்டை கமலை பத்தின ஒரு உண்மையை சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. கேரளாவில் வந்து தக்லை படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு நடிகர் கமலஹாசன் போறாரு, திரிஷா எல்லாரும் போறாங்க. அங்க இந்த கேள்வி கேட்கறாங்க, நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, மன்னிப்பு கேட்கீங்களான்னு சொன்னதுக்கு 5 நிமிஷம் பேசுகிறாரு கமலஹாசன். கடைசி வரைக்கும் மன்னிப்பை பத்தி பேசவே இல்லை. ஒருவேளை மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கே 5 நிமிஷம் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது கடைசி வரைக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அவர் வேற மாதிரி பேசி விட்டாரு. மன்னிப்பே கமலஹாசன் கேட்டாலும் அவர் மன்னிப்பு தான் கேட்டாருன்னு புரியறதுக்கு கர்நாடகாரனுக்கு 15 வருஷம் ஆகும். ஒரு யுகமே கடந்து முடிஞ்சிடும். அவர் அன்பேசுற படமே எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. மகாநதியை இப்பதான் வந்து டீகோட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பெருமாண்டியை உட்காந்து இப்பதான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவர் 50 வருஷத்துக்கு அட்வான்ஸா போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டனா அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு உனக்கு புரியவே புரியாது. அப்படி ஒரு கொலை போட்டுட்டு ஒட்டுமொத்தமான கர்நாடகாரனும் மண்டையில பிச்சுக்கிட்டு திருவீங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருவாப்ல. அதனாலதான் இங்க இருந்து அவர் பண்ணது 10 சொல்லி ராஜ்யசபாக்கு அவரை அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமே வடநாட்டுக்காரனை பூரா மண்டையை பிச்சுட்டு வாங்க ராஜா, போய் ஏதாவது குழப்பி விட்டு வாங்கன்னு அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனா அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க, அது வராது. வந்தாலும் உங்களுக்கு புரியாது. போய் ஏதாவது அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க, அது வராது. வந்தாலும் உங்களுக்கு புரியாது. இல்லைங்க, நான் சாட்டை முருகன் பற்றி நடுவில் ஒரு வீடியோ வரப்போ தான் அவர் வீடியோலாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்றதே தெரிஞ்சது. அடிக்கடி ஜெயிலில் போகிறாருன்னா அதுக்கான ரீசன்லாம் இப்போ தான் புரியுது. ஒரு மைக் செக்கு கூட அவங்கள தான் இழுத்து போடுறாரு அப்படின்னா அது என்ன சொல்கிறதுங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பாரிசாலன் அவர் தான் பார்த்துருக்கோம். அவர் தான் நிறைய இன்டர்வியூ அந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். கான்வர்சேஷன்லாம் நல்லா தான் இருக்கும். சிலது எங்களுக்கு முரண்பாடு இருக்கும். அவர் சொல்கிற கருத்துக்கு இல்லையே இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும். இப்போ டியூட் பற்றி சொல்கிறப்போ
அந்த கதையோட கரு வேற. அதை பற்றி யாருமே பேசவே மாட்டேன்றாங்க. இது ஏன்னே எனக்கு புரியல. இப்போ அது மெயின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கெட்டவன் அதில் ஒத்தனால தான் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் கேரக்டர்னால தான் நடக்கும். அதை பற்றி ஏன் எதுவுமே வரமாட்டேங்குது. ஹீரோ ஹீரோயின் பற்றி மட்டுமே அது போயிடுது. நடுவில் ஒருத்தன் ஜாதி வரி பிடிச்சி ஆடுறான், அதை பற்றி ஏன் அது வெளியே வரமாட்டேங்குதுன்றது எனக்கு புரியல. அந்த சூழ்நிலைனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சது அந்த கதை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப டியூடு வந்து எனக்குமே கொஞ்சம் ஒரு சில சீன்லாம் வந்து முரண்பாடு இருக்குது தான், அதெல்லாம் பிடிக்கல தான். ஆனாலுமே அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அப்படி ஒரு வே எடுத்ததுக்கு வந்து முக்கியமாக அந்த ஜாதி வெறி பிடிச்ச அந்த ஒரு ரீசன் தான். அப்போ அவங்க 2 பேரும் கொண்டு இருந்தால் பரவாயில்லையா, அது ஒரு நல்ல எண்டிங்காக இருந்திருக்குமான்னு அந்த கதையில் இல்லை. அப்போ அதுலேருந்து தப்பிக்க அந்த மாதிரி ராட்சஸ் வந்து தப்பிக்க வேறு வழி தெரியாமல் இப்படி போன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதனால எனக்கு அந்த டியூட் படத்தில் வந்து இப்படி இந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. இப்போ லாஸ்ட்டாக சவுக் சங்கர் இவர் வந்து இப்போ அவருக்கு நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. நல்லது பண்ண மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒன்றா இருந்தது கூட இவர் வந்து சொந்தமாக்கி விட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி போயிடுச்சு. அதுவும் நிறைய இருக்குங்க. இப்போ இருக்கிறதுல பொலிட்டிஷியனை பற்றி ரொம்ப போல்டாக பேசி அவரும் நிறைய பட்டுட்டு தான் இருக்கார். பட் அவர் தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். அந்த மாதிரி ஆளுங்க தான் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அதில் அவரும் ஒருத்தர். சூப்பராக இருக்கும். அது லாஸ்ட்டாக சாட்டை முருகன் கமல்ஹாசனை பற்றி பேசினாரு. அது எனக்கு ஃபுல்லாக புகழ்ச்சி மாதிரி தான் தெரிஞ்சது. அது உண்மை தான். இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறீங்களான்னு கேட்டதே அந்த கொஸ்டினே அவங்க மறந்துட்டு இருப்பாங்க இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே. ஆமாம் இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் சார் உங்கள்கிட்டன்னு அவரே கேட்குற அளவுக்கு பண்ணுவார். அது நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. உங்கள் எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.